ஹாய் ஹலோ. ஸோ 10வது படிச்சிருக்கிற எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சியிலேருந்து அவங்களுடைய எம்டிஎஸ்ஸுக்கான நோட்டிஃபிகேஷனை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் எஸ்எஸ்சியிலேருந்து எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அதற்கான நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆட்கள் எடுத்து கொடுக்குறாங்களோ, ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வருவாய்த்துறை இருக்குது, நீதித்துறை இருக்குது, விவசாயத்துறை, பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாமு, குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம் வச்சு ஆட்களை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் எல்லாருமே ரொம்ப காமனாக ரொம்ப ஃபேமஸாக எழுதுகிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா குரூப் 4. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா மத்திய அரசிலிருந்து இந்த எம்டிஎஸ் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் கிளியர் பண்ணுறவங்க இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே நம்ம வேலைக்கு போகலாம். இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, ஸோ இப்போ ஃப்ரெஷராக டிகிரி, டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க, இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன வேகன்சி ப்ரோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேவல்தர், இந்த மாதிரி 2 கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. எத்தனை வேகன்சி ப்ரோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எம்டிஎஸ் கேட்டகரியில் ஒரு 4887 வேகன்சி, அதே மாதிரி ஹேவல்தர் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3439 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 8326 வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் நம்ம ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 கேட்டகரியில் நமக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா எம்டிஎஸ்ஸு, அதே மாதிரி ஹேவல்தர், 2 கேட்டகரியில் நமக்கு வேகன்சி இருக்குது. இந்த எம்டிஎஸ் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 18 வயதிலிருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஹேவல்தர் இது பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் மாதிரியான போஸ்டிங்கு. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 27 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். ஸோ பொது பிரிவினராக இருந்தால் உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது சூட் ஆகும். ரிசர்வ்டு பீப்புள், அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற ரிசர்வேஷன் மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு ரிசர்வேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி பார்த்தோன்னா 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி ஓபிசி பார்த்திங்கன்னா 3 வருஷம், மாற்றுத்திறனாளிகள் ஸோ பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 25 வயசு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓபிசி பார்த்திங்கன்னா 28 வயது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனில் பொறுத்து வேரி ஆகும். எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி மாதிரியே நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் சைட்டு. ஸோ இந்த அஃபிஷியல் சைட்டு பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ssc.gov.in. இது பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரியே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ ஓடிஆர் பண்ணணும். அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஃபில்அப் பண்ணணும். என்றைக்கு ப்ரோ அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. 27ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 31/7 வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த மாதம் 31ஆம் தேதி அப்படிங்கிறது லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 1 மந்த் டைம் இருக்குது. எல்லாருமே டைம் எடுத்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட்டாக சிபிடி அப்படின்னு சொல்லுவோம். ஒரே எக்ஸாம் தான். ஸோ பார்த்திங்கன்னா 2 செஷனாக நமக்கு நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு செஷனு, அதே மாதிரி செகண்ட் செஷனு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே பார்த்திங்கன்னா 3 மார்க்கு. ஃபஸ்ட்டு நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு, அதே மாதிரி ரீசனிங், ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120 மார்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கம்ப்ரிஹென்ஷன், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின்னு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 150 மார்க்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு 270 மார்க்குக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த அப்ளிகேஷன் ஃபீஸு. யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும், யாரெல்லாம் எக்ஸம்ஷன் உண்டு அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது 100 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 100 ரூபா பே பண்ணால் போதும். இந்த 100 ரூபா யார் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி, அதே மாதிரி ஓபிசி கேட்டகிரி. ஸோ ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா இந்த 100 ரூபா அப்படிங்கிறது பே பண்ணணும். யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேணாம். அதே மாதிரி பிடபிள்யூடி
மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேணாம். ஸோ தென் பார்த்தோன்னா இஎஸ்எம், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேணாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தோன்னா அப்ளிகேஷனை நம்ம எடிட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபுக்குமே நம்ம அப்ளை பண்ணுறது எடிட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி எஸ்எஸ்சிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னையிலேருந்து நம்ம எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/8/2024 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆன்லைனில் எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எக்ஸாம் சென்டரை மாற்றணும், அப்படி இல்லைனா நம்மளுடைய டீட்டெயில் ஏதாவது தப்பாக என்ட்ரு பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா அப்படிங்கிறது பேமெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து அதை நம்ம எடிட் பண்ணிட்டோம், 200 ரூபா பே பண்ணி நம்ம அந்த அப்ளிகேஷன் எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் 2வது தடவை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 500 ரூபா நம்மள்ட்ட சார்ஜ் டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணு. ஓகே, குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம 10வது படிச்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி நீங்கள் டிகிரி படிச்சிருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருக்கலாம். ஸோ டிகிரியில் பார்த்தீங்கன்னா யூஜி, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரோ தமிழில் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டவுட்டே வேணாம். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 13 ரீஜனல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அசாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, கொங்கணி, மலையாளம், மணிப்பூரி. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான ஒரு 13 ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எம்டிஎஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 மாதிரியே நீங்கள் தமிழில் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ். போஸ்டிங்கும் ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாகவும் பார்த்தோன்னா கண்டிப்பாக குரூப் 4ஓட கம்பேர் பண்ணுற ஒரு சிலபஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.